பூர்வ காலங்கள் கடைசி காலங்கள்னு பிரிச்சா கிறிஸ்துவுக்கு இந்த பக்கம் வாழ்ற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவனை அறிந்து கொள்வதற்கு மிக அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, நிறைய நேரங்களில் நான் யோசிப்பேன், எனக்கு முந்தின ஜெனரேஷனுக்கு கிடைக்காத நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு எனக்கு இருக்கு. எனக்கு முந்தின ஜெனரேஷன் இருந்தவங்க ஒரு புக் வாங்குறதுக்கு பல ஊர்கள் போனதும் கிடைக்காம போனதும் காசு கொடுத்து வாங்கினது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஐபேடில் இலவசமாக 1000 புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். எவ்வளோ பெரிய பிளெஸிங்! அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க அதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல கிடைக்குது. நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மலையில் போய் 40 நாள் உட்கார வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தேவனை அறிகிற அறிவில் வளருகிறதுக்கு முதற்படி எதுவாக இருக்கணும்னா லுக் அட் ஜீசஸ். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் பல இடங்களில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எந்த ஒரு வெளிப்பாடு அறிவு தேவனை பற்றி வந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது யாருன்னா இயேசு. அவர் பேசுனது அவர் வாழ்க்கையில் இப்படி தான் இருந்துச்சா, இயேசு அப்படி செஞ்சாரா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மனசில் ஒரு எண்ணம் வருது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் ஆண்டவர் அடிக்கிறாரு. இல்லை யாரோ ஒருத்தர் தீர்க்கதரிசனம் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான் ஆண்டவர் செய்கிறாரு. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இயேசுவை வச்சு பார்க்கணும். எத்தனை பேருக்கு இயேசு அப்படி பண்ணார், இல்லை எத்தனை பேர் கஷ்டப்பட்டப்போ இயேசு அப்படி சொன்னார், நீ என்னமோ பண்ணியிருக்கா தான் உனக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு ஒருத்தர்கிட்ட கூட சொல்லியே. அப்போ நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன சுகமாக்க விரும்புகிறாரு. சகல நோயாளிகளையும் சகல வியாதியஸ்தர்களையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் ஒழிய காரணம் சொல்கிறவராய் சுற்றி தெரியலையே. தென் பிலீவ் காட் ஃபார் ஹீலிங், டோன்ட் லுக் ஃபார் அ ரீசன். ஸோ தேவனை பற்றிய புரிதலும் அறிவும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை மெடிடேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே சீட் ஃபார்மில் கொடுக்குறேன். யூ மெடிடேட், கோ அண்ட் டீச் பீப்புள். நீங்கள் தியானிங்க, இதை டெவலப் பண்ணுங்கள், இதை புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் டெவலப் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ரெவலேஷனை போய் நிறைய பேருக்கு சொல்லி எல்லாருடைய கண்களையும் திறந்து விடுங்க. ஜனங்க ஃப்ரீ ஆகட்டும். ஸோ தேவனை அறிகிற அறிவில் we are living in an advanced age. பூர்வ காலத்தில் பங்கு அதை எடுத்துட்டு இன்னைக்கு வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணுற ஒரு சின்ன தவறு என்னன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறைச்சே மதிப்பில்லை. ஆனால் அந்த காலத்தின்படி நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்றேன். தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர் வந்துட்டாரு, சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இருக்கும்போது அங்கே போகாதீங்க. அதெல்லாம் நிழல். நிஜமே வந்துருச்சு. நிஜமானவர் வந்ததுக்கப்புறம் நிழலை பிடிக்காதீங்க. ஸோ நாலேஜ் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு இதை கொண்டு வரணுமோ அதற்கான முழு பிரயாசத்தையும் எடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறத, எனக்கு கற்றுக் கொடுக்கறத அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆசீர்வதிக்கப்படுங்க. நிறைய பேர் ஆசீர்வதிங்க இந்த வெளிப்பாடுகளினால.